கொட்டும் மழையில் நனைந்து கொண்டே மக்களுக்கு அரசியல் பாடம் எடுத்த செந்தமிழன் சீமான். தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். மழை அடித்தாலும் சரி, வெயில் அதிகமாக அடித்தாலும் சரி, செந்தமிழன் சீமான் அவர்கள் தனக்கென்று ஏதேனும் குடையை எடுத்து கொள்ள மாட்டார். மாறாக அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்னவென்றால், என் மக்கள் வெயிலில் நிற்கும் பொழுது, என் மக்கள் மழையில் நிற்கும் பொழுது நான் மட்டும் குடை பிடிப்பது சரியென்று என்ற பதிலை தான் அவர் எப்பொழுதுமே வழங்குவார். அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்தேறியது. செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர் பிரச்சாரத்தின் பொழுது ஒரு இடத்தில் நன்றாக மழை பெய்ய துவங்கியது. மேலும் திரையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு அரசியல் விளக்க நிகழ்ச்சிகளை காட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது மழை அதிகமாக பெய்ய துவங்கியதுடன் அங்கே இருந்தவர்கள், அண்ணா நீங்கள் கொடையை பிடித்து கொள்ளுங்கள் என்று கூற, நீங்கள் அனைவரும் மழையில் நனையும் பொழுது நான் எப்படி கொடையை பிடிக்க முடியும் என்ற கேள்வியை மக்கள் மன்றத்தில் எழுப்பி தொடர்ச்சியாக தங்களுடைய உரையை நடத்தி கொண்டிருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் செந்தமிழன் சீமான் அவர்கள், இதுபோன்று வேறேதேனும் தலைவர்கள் இதற்கு முன்பும் பின்பும் செய்வார்களா என்பதை நாம் நினைத்துதான் பார்க்க வேண்டும். மக்கள் இதுபோன்ற ஒரு தலைவரை தொடர்ச்சியாக தனிமைப்படுத்துவது, மேலும் அவருக்கு வாக்கு செலுத்தாமல் விடுவதென்பது மக்களுக்குத்தான் ஒரு பெரும் இழப்பாக இருக்கும். அந்த வகையில் சீமான் அவர்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த செயலும் மக்கள் மனதை வெகுவாக கவர்ந்தெழுத்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இப்படி தன்னைத்தானே வரித்து கொண்டு மக்களுக்காக சேவை செய்ய ஒரு தலைவன் தமிழ் மண்ணில் மீண்டும் ஒரு முறை பிறப்பது கடினமே. இப்பொழுது இருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்களை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தமிழ் மக்களிடையே இருக்கின்றது. எனவே நிச்சயமாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்களை வெற்றி பெற வைப்பார்கள் காரைக்குடி மக்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதே நேரத்தில் செந்தமிழன் சீமானை மட்டுமல்ல, 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களை வெற்றி பெற வைத்து மேலும் அவர்களை சட்டமன்றம் செல்ல வைப்போம் என்பதுதான் அனைத்து தமிழர்களுடைய உறுதிப்பாடாக இருக்க வேண்டும். வாக்கு அரசியலிலும் சரி, சாதாரணமாக மக்கள் பிரச்சனைகளிலும் சரி, என்றுமே முன்னுதாரணமாக இருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தொடர்ச்சியாக 5 வருட காலங்களுக்காக மக்களுக்காக உழைத்துவிட்டு எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு அநியாயங்கள் நடக்கின்றதோ, எங்கெல்லாம் மக்கள் நசுக்கப்படுகின்றார்களோ, அங்கெல்லாம் முதல் குரலாக முதல் ஆளாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே பயணித்து அவர்களுக்கான உதவியை செய்து வருகின்றது. அந்த அடிப்படையிலேயே அந்த செய்ததன் பலனாகவே பல லட்ச வாக்குகள் நாம் தமிழர் கட்சியை இன்றளவிலும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் பல லட்ச இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அரசியல் தெளிவை பெற்ற இளைஞர்கள். உங்களுக்கே தெரியும், ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக இன்ஸ்டாகிராமில் இளைஞர்கள் பெருமளவு நாம் தமிழர் கட்சியின் காணொளிகளை தங்களுடைய புகைப்படத்துடன் பதிந்து வருகின்றார்கள். அவர்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள்தான். ட்ரெண்டு மட்டுமல்ல, அது நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய தேவை என்பதை இன்றைய காலத்து இளைஞர்கள் மிக தெளிவாக உணர்ந்து வைத்திருக்கின்றார்கள். பழைய மனிதர்கள் வேண்டுமென்றால் பழைய சின்னங்களுக்கு வாக்களிக்கலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் பெரிதும் விரும்பக்கூடிய, பெரிதும் மதிக்கக்கூடிய, மேலும் தாங்கள் வாழ்கின்ற அந்த நாட்களில் கண்ட ஒரு போராளியாகவே செந்தமிழன் சீமானை அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நிச்சயமாக வருகின்ற 2026 தேர்தலின் பொழுது செந்தமிழன் சீமானுக்கு, அவருடைய கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கும், மேலும் அந்த கட்சியின் சின்னமான விவசாய சின்னத்திற்கும், ஏர்கலப்பை விவசாய சின்னத்திற்கும் அவர்களுடைய வாக்கு எப்பொழுதுமே இருக்கும் என்பதை உறுதியிட்டு கூட முடியும். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழருக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.